அனைவருக்கும் வணக்கம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் வழங்கப்படும் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் திட்டம் 2025 குறித்து இந்த காணொலியில் காண்போம். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவுகளை சேர்ந்த திறமையான மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதற்காக இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அரசு அல்லது தனியார் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் இந்தியாவில் படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். 2 விதமான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 1 பொது உதவித்தொகை, 2 பெண்களுக்கான சிறப்பு உதவித்தொகை. பொது உதவித்தொகை 2 பிரிவுகளில் வழங்கப்படுகின்றது. 1 12ஆம் வகுப்பிற்கு பிறகு, 2 10ஆம் வகுப்பிற்கு பிறகு. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு கிடைக்கும் உதவித்தொகை 2022-23, 2023-24, 2024-25ஆம் கல்வியாண்டில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்கள் அல்லது அதற்கு சமமான CGPA தரத்துடன் 12ஆம் வகுப்பு தேர்வு அல்லது அதற்கு சமமான தொழிற்கல்வி டிப்ளமோ தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது மருத்துவம், பொறியியல், எந்த ஒரு துறையிலும் பட்டப்படிப்பு, ஒருங்கிணைந்த படிப்புகள், டிப்ளமோ படிப்பு அல்லது அதற்கு சமமான படிப்புகள், தொழில்துறை பயிற்சி நிறுவனங்களில் ITI படிப்புகள் ஆகியவற்றில் 2025-26ஆம் கல்வியாண்டில் 1ஆம் ஆண்டு சேர்க்கை பெற்றவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். பெற்றோர் ஆண்டு வருமானம் ரூபாய் 4,50,000 இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பிற்கு பிறகு கிடைக்கும் உதவித்தொகை 2022-23, 2023-24, 2024-25ஆம் கல்வியாண்டில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்கள் அல்லது அதற்கு சமமான CGPA தரத்துடன் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். அதாவது தொழிற்கல்வி அல்லது டிப்ளமோ படிப்புகளில் 2025-26ஆம் கல்வியாண்டில் 1ஆம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 4,50,000 இருக்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு உதவித்தொகை 2022-23, 2023-24, 2024-25ஆம் கல்வியாண்டில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்கள் அல்லது அதற்கு சமமான CGPA தரத்துடன் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள், நிறுவனங்கள் அல்லது தொழில்துறை பயிற்சி நிறுவனங்களில் 2 ஆண்டு ITI அல்லது 11ஆம் வகுப்பு அல்லது டிப்ளமோ படிப்புகளில் 2025-26ஆம் கல்வியாண்டில் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 4,50,000 இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை. பொது உதவித்தொகை பிரிவில் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் உயர்கல்வி பயிலும் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 40,000 வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 2 தவணைகளில் ரூபாய் 20,000 வழங்கப்படும். பொறியியல் துறையில் உயர்கல்வியை தொடரும் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 30,000 வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 2 தவணைகளில் ரூபாய் 15,000 வழங்கப்படும். எந்த ஒரு துறையிலும் பட்டப்படிப்பு, ஒருங்கிணைந்த படிப்புகள், ஏதேனும் துறையில் டிப்ளமோ படிப்பு அல்லது அதற்கு சமமான படிப்புகள், அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள், நிறுவனங்கள் மூலம் தொழிற்கல்வி படிப்புகள் அல்லது தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் ITI ஆகியவற்றில் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 20,000 வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 2 தவணைகளில் ரூபாய் 10,000 வழங்கப்படும். பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு உதவித்தொகை 10ஆம் வகுப்பிற்கு பிறகு +1 அல்லது 2 ஆண்டு ITI அல்லது டிப்ளமோ பயிலும் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு ரூபாய் 15,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 2 தவணைகளில் ரூபாய் 7,500 வழங்கப்படும். உதவித்தொகை இந்த வருடம் புதிதாக சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2,50,000 இருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மதிப்பெண் சதவீதத்தில் சமமாக இருந்தால் குறைந்த வருமானம் கொண்ட பெற்றோரின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். டிப்ளமோ முடித்த மாணவர்கள் பொறியியல் பட்டப்படிப்புகளில் 1ஆம் ஆண்டு அல்லது லேட்டரல் என்ட்ரி மூலம் சேர்க்கை பெறும் மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். தொலைதூர படிப்புகள், பகுதி நேர படிப்புகள் அல்லது திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள் மூலம் பயிலும் மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது. செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ், பட்டய கணக்காளர், CA, CS பயிலும் மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க இயலாது.
ஒரு மாணவர் உதவித்தொகையின் ஏதேனும் விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் மீறினால் உதவித்தொகை நிறுத்தப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம். ஒரு மாணவர் தவறான அறிக்கை சான்றிதழ் மூலம் உதவித்தொகை பெற்றிருப்பது கண்டறியப்பட்டால் அவரது உதவித்தொகை உடனடியாக ரத்து செய்யப்படும் மற்றும் வழங்கப்பட்ட உதவித்தொகை திரும்பப் பெறப்படும். LICயின் 112 கோட்ட அலுவலகங்களில் ஒவ்வொன்றும் 100 மாணவர்களை தேர்ந்தெடுக்கும். அந்த 100 மாணவர்களில் 80 மாணவர்களுக்கு பொது உதவித்தொகை வழங்கப்படும். 40 மாணவர்கள் மற்றும் 40 பெண்கள். பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு உதவித்தொகையில் 20 மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு உதவித்தொகை அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 6 அக்டோபர் 2025 ஆகும். விண்ணப்பிக்க licindia.in என்ற இணையதள முகவரிக்கு செல்லவும். அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் என்பதை கிளிக் செய்து தேவையான தகவல்களை உள்ளீடு செய்து பதிவு செய்யவும். இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் உடனே விண்ணப்பித்து பயன்பெறவும். ஏதேனும் சந்தேகம் இருப்பில் கமெண்டில் தெரியப்படுத்தவும். கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல். நன்றி.